வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அம்மா சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உறக்கம் இல்லாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். இன்னமும் விடியவில்லை. நேரம் என்ன இருக்கும்? காகம் ஒன்று ஜன்னலில் உட்கார்ந்து கரைய ஆரம்பித்தது. விடியும் முன் காகம் கரைவது வித்தியாசமாயிருந்தது. இது அதிகம் பசி பிடித்த காகம். கண்ட வேளைகளில் கரையும். சு என்று விரட்டினேன். அது சட்டை செய்யாமல் மீண்டும் காவென்று இன்னமும் உச்சஸ்தாயியில் கரைய ஆரம்பித்தது. எரிச்சல் மிக எழுந்தேன். அது கொஞ்சம் கூட அசராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. விளக்கை போட்டு கடிகாரம் பார்த்தேன். மணி 3:40. இந்த நேரத்தில் இது ஏன் இப்படி கரைந்து எரிச்சலை உண்டு பண்ணுகிறது? மீண்டும் கையை தூக்கி விரட்டினேன். அது இன்னமும் வேகமாக கரைய ஆரம்பித்தது. கதவு தட்டப்படும் ஓசை. இந்த நேரத்தில் யாரு என்றேன். நான் வாசு. வாசுன்னா என்று கேட்டபடியே கதவை திறந்தேன். அந்த பையன் அங்கு நின்றிருந்தான். அரை இருட்டில் அவன் முகத்தை என் நினைவலைகளில் தேடினேன். யார் என்று தெரியவில்லை. யாருப்பா நீ? சார், என் அடையாளம் தெரியலையா? நான் தான் வாசு, உங்க பெரிய அண்ணன் முரளி வீட்டு சொந்தக்காரர் பையன். உங்க அம்மா இறந்துட்டாங்க சார். உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ எதுலப்பா வந்த? சைக்கிளில் சார். வாங்க, நான் டபுள்ஸ் அடிப்பேன். சைக்கிளில் அவன் பின்னால் உட்கார்ந்து போனேன். அவன் மேல் இருந்து வியர்வை ஸ்மெல் அடித்து கொண்டிருந்தது. வேகமாக மிதித்தான். அம்மாவை ஹாலில் கிடத்தியிருந்தார்கள். எந்த சலனமும் முகத்தில் இல்லை. வயதின் முதுமை ரேகைகள் மட்டுமே. எப்படி? அண்ணன் பக்கம் திரும்பி கேட்டேன். மன்னி பதில் சொன்னாள். சீக்கிரமே எழுந்துட்டாங்க. காஃபி கேட்டாங்க. பால் இன்னும் வரலைன்னு சொன்னேன். ஒரு டம்ளர் சுடு தண்ணியாவது கொடுன்னாங்க. போட்டு கொண்டு வரதுக்குள்ள கூப்பிட்டு பார்த்தேன். பதில் இல்லை. தொட்டு எழுப்பலாம்னு தொட்டேன். சில்லிப்பா இருந்தது. எதிர்த்தாப்புல இருக்கிற டாக்டரை எழுப்பி இவர் கூட்டிண்டு வந்தார். பார்த்ததும் சொல்லிட்டார். சம்பத்துக்கும் சாரிக்கும் சொல்லிட்டேன். அவங்க மதுரையிலிருந்து கிளம்பியாச்சு. சந்தானத்தை தான் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நான் பார்த்துக்கிறேன் என்றேன். எப்படி சொல்லாம விட்டுட்டோம்னு குதிப்பான். ரொம்ப தூரத்துல இருக்கான். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. வரானோ இல்லையோ என்று அண்ணன் இழுத்தான். சந்தானம் வேலை செய்வது சிப்சாகர், அஸ்ஸாம் கேந்திர வித்யாலயாவில். 6 வருடம் முன்னால் அங்கே வேலைக்கு போனவன் அங்கேயே ஒரு அஸ்ஸாமிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அதற்கு பின் வரவே இல்லை. அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் பிடிச்சிருக்கும். பண்ணின்றிருப்பான். அவன் ஒருத்தந்தான் டான்னு 1ஆம் தேதியானா 1000 ரூபாய் சொலைய அனுப்புறான். வேற யார் எனக்கு என்பாள். யாருக்கு தெரியும் அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்று? கேந்திரிய வித்யாலயாவிற்கு செய்தி அனுப்ப ONGCயை தான் நாட வேண்டும். அவர்களிடம் நிச்சயம் ஹாட்லைன் இருக்கும். சாவு வேறு கோரிக்கை வைத்தால் செய்வார்கள். கதீட்ரல் சர்ச் அருகே அவர்களின் அலுவலகத்தை பார்த்த நினைவு. வாசுவின் சைக்கிளை வாங்கி கொண்டு வேகமாய் மிதித்து போனேன். டியூட்டியில் இருந்த வாலிபர் சென்டிமெண்டலானவராய் இருப்பார் போல் இருக்கிறது. விஷயம் சொன்னதும் வயசு என்ன என்று கேட்டார். சொன்னேன். ஓ, 70. நடமாடிட்டு இருந்தாங்களா? அட்டாக்கா? ஆமா. அஸ்ஸாமுக்கு தான் சொல்ல முடியும். சொல்லிடுறேன். அவங்க சிப்ஸாக பாஸ் பண்ணிடுவாங்க. எப்படியும் அவர் அஸ்ஸாம் வரைக்கும் ரயிலில் தான் வரணும். அங்கே வந்து ஃப்ளைட் பிடிக்கலாம். விவரங்களை எழுதி தர சொன்னார். எழுதி கொடுத்தேன். நான் சொல்லிடுறேன். நீங்கள் போய் உங்கள் வேலைகளை பாருங்க. நன்றி சார். இதுக்கு ஏன் நன்றி? கிளம்புங்க. எங்கள் அம்மாவுக்கு வயசு 66 என்றார். வீட்டுக்கு திரும்பிய போது சில சொந்தக்காரர்கள், உள்ளூர்காரர்கள் வந்திருந்தார்கள். காசி பாட்டி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். காசி பாட்டிக்கு வயது 96. இன்னமும் கிழங்கு மாதிரிதான் இருந்தாள். பாட்டியின் பெயர் வேறு. ஆனால் எப்பொழுது சண்டை வந்தாலும்
எனக்கு என்ன இருக்கு, வேண்டாம்னு தீர்மானம் பண்ணேன்னா கிளம்பி காசி போயிடுவேன். அங்க ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு உருண்டை சாதம் கிடைக்காதா என்பாள். அதனால் அவர் பெயரே காசிப்பாட்டி என்றாகிவிட்டது. என்னை பார்த்ததும், ஸ்ரீதரா, எங்கடா போன? சந்தானத்துக்கு சொல்லிட்டியா என்று கூப்பிட்டாள். வந்தவுடன் செய்திகளை சேகரித்து விட்டவள் போல. பக்கத்தில் போன என் கைகளை தன் தளர்ந்த சுருங்கிய கைகளால் பிடித்து கொண்டாள். என்னடா பண்ற? உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேன்னு சொன்னா. மகராசி போயிட்டா. சந்தானம் சந்தானம்னு மூச்சுக்கு மூச்சு சொல்வாளே, அவன் வர்ற வரைக்கும் வச்சுக்க முடியாதா? தூரத்திலே இருந்து கவனித்து கொண்டிருந்த அண்ணன் வந்து விட்டான். நான் தான் சொன்னேனே பாட்டி, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டார்னு. அவர் வீட்டில் சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்கு. 2 தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஆமா, அண்ணன் உங்களை பின்னாடி கூப்பிடுறா, காப்பி இருக்காம். பாட்டி எழுந்து போனாள். அண்ணன், வாத்தியாருக்கு சொல்லிட்டேன், பணம் ஏதும் கொண்டு வந்தியா என்றான். என்றேன். அண்ணன் நகர்ந்து விட்டான். நான் அம்மாவின் உடலை பார்த்தேன். மதுரையில் இருக்கும் சகோதரர்கள் வீடு, அண்ணன் வீடு என மாறி மாறி 2 மாசம் இருப்பாள். சந்தானம் மாதா மாதம் 1000 ரூபாய் அனுப்பிவிடுவான். அதை பெருமையாக சொல்வாள். வேற யார் இப்படி? சேசரா, 1ஆம் தேதியானா டான்னு பணம் கைக்கு வந்துடும் என்பாள். அப்படி சொல்லும்போது நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாலும் தவறாக போகும். வாத்தியார் வந்து விட்டார். ஏண்டா, எப்பெடுக்கிறதா இருக்கேள்? இன்னைக்கா நாளைக்கா முடிவு பண்ணிட்டேளா? முதல்ல இடுகாட்டுக்கு பணம் கட்டி ரசீது போட்டுண்டு வந்துடுங்கோ. ஐஸ் பொட்டிக்கு சொல்லலையா? இல்லை சார், நாங்கள் பொட்டி வைக்க மாட்டோம். ஐஸ் பாருக்கு ஆள் அனுப்பியிருக்க. மதுரையில இருந்து தம்பிங்க வந்ததும் இன்னைக்கே எடுத்துடலாம்னு. அவ எத்தனை மணிக்கு வந்து சேர்வா? 6 மணிக்குள்ள வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஒரு 3000 கொடுங்கோ, மற்ற வேலைகளை நான் பார்க்குறேன் என்றார் வாத்தியார். அண்ணன் என்னை பார்த்தான். நான் பேங்க் திறந்ததும் எடுத்துண்டு வரணும். உங்ககிட்ட இருந்து 3000 மாமா கிட்ட கொடு, அப்புறம் கணக்கு பார்த்துக்கலாம் என்றான். என்கிட்ட 2000 தான் இருக்கு. மன்னிகிட்ட இருக்கா கேளு, அவகிட்ட அப்புறம் தந்துக்கலாம் என்றான். மன்னியிடம் பணம் 1000 வாங்கி கொண்டு என்னிடம் இருந்த பணத்தையும் சேர்த்து அவரிடம் கொடுத்தேன். அவர், யாராவது ஒருத்தர் கணக்கு வச்சுக்கோங்கோ, அப்பப்ப தேவைப்படும் என்றபடியே போனார். வந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் அம்மாவை பற்றி விசாரித்து விட்டு அடுத்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கல என்று என்னை துக்கம் விசாரித்தார்கள். நேரம் கரைய கரைய டென்ஷனில் தலை வலிக்க ஆரம்பித்தது. பின்புறம் போய் அங்கே கொதியில் இருந்த காஃபியை எடுத்து குடித்தேன். வீட்டு ஓனர் வந்தார். உங்க அண்ணா சந்தானம் என்னோட லைனுக்கு ஃபோன் பண்ணார். நாளைக்கு ராத்திரி தான் ஃப்ளைட்டாம். டெல்லி வந்து அங்கிருந்து மாறி வரணுமாம். உங்க அண்ணா கிட்ட சொல்லிடுங்கோ. ஆமா, இன்னைக்கு எடுத்துடுவேள் இல்ல? நான் அவரை பார்த்தேன். அவர் கவலை அவருக்கு. எடுத்துடுவோம் என்றேன். ஹாலில் சம்பத், சாரி பேச்சு குரல் கேட்டது. வந்து விட்டார்கள் போலிருக்கிறது. சம்பத் நிச்சயம் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி வருவான். காஃபி குடிக்காமல் இருக்க அவனால் முடியாது. சரியாய் வந்து விட்டான். என்னடா, இங்கதான் இருக்கியா? அவனிடம் ஒரு டம்ளர் காஃபியை எடுத்து கொடுத்தார் பரிசாரகர். ஏன்னா என்றபடியே சின்ன மன்னியும் அங்கு வந்து விட்டாள். ஒரு நிமிடம் அவனை தனியா யாருடனும் பேச விடமாட்டாள். ஸ்ரீதர், அம்மாக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை. போன மாசம் வந்திருந்த போது கூட சொன்னா. எனக்கு என்னமோ தோணித்து, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போங்களேன்னு. பெரியவனை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டா. வாத்தியார் குரல் தான் பிரதானமாய் கேட்டது. எல்லோரும் முடி எடுத்துட்டு தலையில தண்ணி ஊத்திண்டுண்டேளா? என்றோம். இங்க வா. புடவையின் ஒரு முனை அம்மாவின் மேல் கிடந்தது. இன்னொரு முனையை பிடித்து என் கையில் கொடுத்தார். இது அப்படியே வாசப்படியில கொண்டு போடு. போட்டேன். வெளியில் மூங்கில் தயாராக இருந்தது. வேனும் நின்று கொண்டிருந்தது. அண்ணன் என்னை பார்த்தான். நீ அம்மா கூட வேன்ல வந்துடு, நாங்க முன்னாடி கார்ல போயிடுறோம். வேனில் ஏறியதும் எல்லோரும் காருக்குள் பாய்ந்தார்கள். நான் வேனில் அம்மாவின் பாடைக்கு அருகில் உட்கார்ந்தேன். என்ன எல்லாரும் மாறி மாறி பந்தாடுறா? இங்க 2 மாசம், அங்க 2 மாசம்னு சமைக்கவும் விடமாட்டேங்கிறா. ஒன்னும் சரியில்லை.
அந்த நாள் எனக்கு நினைவில் வந்தது. அன்று சனிக்கிழமை. வீட்டில் துணி துவைத்து கொண்டிருந்தேன். கதவை தட்டும் ஓசை. திறந்தேன். அம்மா, உள்ளவாம்மா. எப்படிடா இருக்க? கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. உன்னை பார்க்க வரேன்னு தெரிஞ்சா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பா அந்த ராட்சசி. வாய்க்கு இதமா சாப்பிட்டு 2 வருஷம் ஆறுது. கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் பண்ணி அப்பளம் சுட்டுத்தாடா. நல்ல மணமா பண்ற. ஒருவேளை சமைக்க தெரியாம இருந்தா கல்யாணத்தை பண்ணிட்டு இருப்பியோ என்னமோ. நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. போகும்போது ஒரு டம்ளரில் ஊற்றி தர சொல்லி வேப்பம்பூ ரசத்தை குடித்துவிட்டு போனாள். அதன் பின் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இடுகாடும் வந்துவிட்டது. வேனில் இருந்து இறக்கி தயாராக இருந்த சிதையை நோக்கி தூக்கி போனோம். நான் கால் மாட்டில் ஒரு பக்கம் பிடித்திருந்தேன். சிதையை நெருங்கும் போதுதான் கவனித்தேன். நான் பிடித்திருந்த பக்கம் அம்மாவின் கட்டை விரல் துணி தாண்டி வெளியில் தெரிந்தது. அது மெல்ல அசைந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. பிரம்மையா? இல்லை, உண்மைதான். உயிர் போகவில்லை. வேறு யாரும் கவனிக்கவில்லை. எப்படிடா இருக்க? கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. உன்னை பார்க்க வரேன்னு தெரிஞ்சா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பா அந்த ராட்சசி. வாய்க்கு இதமா சாப்பிட்டு 2 வருஷம் ஆறுது. கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் பண்ணி அப்பளம் சுட்டுத்தாடா. அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. சடுதியில் கோட்டி துணியை இழுத்து விட்டேன். விரல்கள் வெளியே தெரியாதவாறு மூடினேன். சாம்பலாக இன்னும் சில வினாடிகள்தான். 2013ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.